ஐயப்பனை காண இருமுடி கொண்டு செல்லும் வழக்கம் எப்படி உருவானது தெரியுமா? தனக்கு தீமை செய்தவர்களை கூட மன்னித்து மலை மீது மணிகண்ட சுவாமியாக எழுந்தருளியவர் ஐயப்பன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, என்னைப் போலவே நன்மையை செய், இறுதியில் என்னைப் போலவே மாறுவாய் என்றே ஐயப்பன் தன் பக்தர்களுக்கு அறிவுறுத்துகிறார். எல்லா நாளும் தீய பழக்கங்களோடு இருப்பவரை கூட குருசாமியாக்கிவிடும் ஆற்றல் அந்த ஐயப்பனுக்கு மட்டுமே உண்டு. சபரிமலையின் யாத்திரையில் ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டல காலம் விரதமிருந்து விரதத்தின் முடிவில் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்றபடி இருமுடி சுமந்து ஐயனை தரிசிக்கின்றனர். இதன் காரணம் என்ன தெரியுமா? பந்தள மகாராஜா புலிப்பால் கொண்டு வர மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பும் போது காட்டில் உண்பதற்காக பல நாட்கள் கெட்டுப்போகாத சுத்த பசுநெய்யால் செய்யப்பட்ட பண்டங்களை ஒரு முடியாக கட்டினான். அதே சமயம் தீவிர சிவபக்தனான பந்தள மன்னன் முக்கண்ணனான சிவனின் அம்சம் போல் உள்ள தேங்காயை மற்றொரு முடியில் கட்டினான். அந்த இருமுடிகளையும் இணைத்து முதலில் தலையில் சுமந்தது ஐயப்பன் என்று புராணம் கூறுகிறது. ஐயப்பன் செய்தது போலவே இருமுடியை தலையில் தாங்கி ஐயப்பனை காண நெய் தேங்காய் பக்தியுடன் கொண்டு செல்லும் வழக்கமும் உருவானது.